நம்ம குணங்கள் சில விஷயங்களை மாற்றினோம்னா தூக்கம் தானாக வருங்க. நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்ட்டையும் அன்பாக இருப்போம். நம்ம மேலே யாரும் அன்பாக இல்லை அப்படின்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். உங்களை யாராவது எவ்வளவு மட்டம் தட்டி பேசினாலும் சரி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அன்பை மட்டும் காட்டுங்கள். உங்கள் மேலே தேவையில்லாமல் யாரும் கோவப்பட்டார்களா, அவர்கள் கோவத்தை நிச்சயமாக ஒரு நாள் மாற்றிக்குவாங்க. அதுவரையும் காத்திருங்க. எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும் எடுத்துக்கங்க. யாரையுமே குறை சொல்லாதீங்க. யாரை பார்த்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைவான குணங்களை மட்டும் பாருங்க. அதிலிருந்து என்ன விஷயங்களை கற்றுக்கலான்னு பாருங்க. உங்களை யாரும் தப்பாக பேசுனாங்க அப்படின்னா அவங்க உங்களை ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தமே தவிர நீங்கள் தவறானவர்னு அர்த்தம் இல்லை. உங்ககிட்டேருந்து ஒருத்தர் பிரிஞ்சாங்க அப்படின்னா உங்களை அவங்க புரிஞ்சுக்கல, அதனால பிரிஞ்சாங்கன்னு அர்த்தம். உங்களை ஒருத்தர் பிரேக்கப் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பேக்கப் பண்ணிட்டாங்க, அதனால பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்படி உளவியல் ரீதியாக எந்த விஷயத்தையுமே அணுகுனா நைட்டு படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும்.